Hello friends, welcome back to our two videos. Okay, நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2020 வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான். ஸோ நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதே டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 வந்து ரிலீஸ் ஆக போகுது. விண்டோஸ் 11 பற்றி நம்ம நிறைய கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் LTSC, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சர்வீசிங் சேனல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 16 இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்களோட அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மென்ஷனும் பண்ணல. ஆனால் நமக்கு வந்து 2-3 வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோலாம் போட்டுருக்காங்க. அது நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் காட்டுது. இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கமர்ஷியல் வருஷமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபுல்லாக எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அன்றைக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரைஸிங் பற்றி நமக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது. ப்ரைஸிங் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 அன்றைக்கி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்குது. 2021 எதுக்கு அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தா புது ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ புது ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய ஃபீச்சர் சொல்கிறாங்க. நமக்கு டார்க் மூட் நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் சர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் வீடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட்டில் வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் எல்லாமே இந்த ஆஃபீஸ் 2021 வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எப்படி வந்து பார்த்தா ISO வந்து நமக்கு கிடைக்கும். அதே ISO வந்து நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு ஆஃபீஸ் 2016 யூஸ் பண்ணுறேன், 2019 யூஸ் பண்ணுறேன், 2013 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுமா இருக்கேன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அதே ஆஃபீஸ் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். பட் நமக்கு வந்து ஒரு சில முக்கியமான புது ஃபீச்சர் மட்டும் தான் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆஃபீஸ் 2016 யூஸ் பண்ணுற ஃபைல் அப்படியே வந்து நம்ம 2021 ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். 2021 ஃபைலை நம்ம 2016 ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது வந்துட்டு ஸோ இது வரைக்கும் என்கிட்ட வந்து ஆஃபீஸ் இல்லை, நான் இனிமேல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக லேட்டஸ்ட் ஒன்று வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365. அது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு. ஸோ அதுவே வந்து இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் என்ன எதுக்கு இது கொடுத்துருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் வாங்கிட்டா போதும். ஒரு சிங்கிள் கீ கொடுப்பாங்க. அந்த கீ போட்டுனாலே போதும், உங்கள் பிசி வந்து லைஃப் டைம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2020 வந்து பார்த்தீங்கன்னா போத் விண்டோஸ் தென் அதுக்கப்புறம் மேக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து இன்னும் செக் பண்ணி பார்க்க கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக வந்து கிடைக்கல. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு அஃபீஷியலுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஏன்னா விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவே வந்து இப்போ நிறைய பேர் வந்து போடுவோம், நம்ம வந்து போட கிடையாது. ஸோ நம்ம சேனல் எது சொன்னாலும் அஃபீஷியலாக உண்மையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லலாம் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து பார்த்தா அக்டோபர் 5 வந்து வரட்டும். அப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் 2021 வந்து ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ISO நம்மக்கிட்ட கிடைக்கும், நம்ம இன்ஸ்டால் பண்ணி போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம தெரியாதமே எங்கே எடுத்து போட்டால் வந்து போனால் காப்பிரைட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ்க் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீலீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதே கொஞ்சம் விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன மெயின் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அக்டோபர் 5 அன்றைக்கி வருது. தென் அதுக்கப்புறம் டார்க் மூட், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் சர்ச் ரிசல்ட்ஸ், அப்புறம் குரூப் வீடியோ கால். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு நியூ ஃபீச்சர் எல்லாமே நமக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸிங் பற்றி இன்னும் நமக்கு கரெக்டாக வந்து தெரியல. இது விண்டோஸ் 11 ப்ளஸ் ஆஃபீஸ் 2021 கூட வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 வந்து பார்த்தா ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டாலே போதும், உங்கள் பிசியில் கீ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து உங்கள் பிசி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 செக் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் 5 அன்றைக்கி எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனால் ஒரு டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணதே கிடையாது. சம்டைம்ஸ் எப்போ யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி மட்டும் நான் பிசி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு எனக்கு சம்மந்தமாக ஒரு பாயிண்ட் கூட சம்மந்தம் இல்லை. காலேஜ் டைமில் வந்து போனால் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பவர் பாயிண்ட், PPT அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ காலேஜ் முடிச்சக்கப்புறம் இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு. பட் இந்த 2-3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு, PPT, எக்ஸெல்லாம் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிசியில் ஒரு முக்கியமாக இருக்க வேண்டிய சாஃப்ட்வேர் தான். அதனால் வந்து நான் வச்சுருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்து என்ன வருஷம் வச்சுருக்கீங்க, அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.